வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி லன்ச் மெனு எங்கள் வீட்டில் வரகரிசி ஒரு டம்ளர் எடுத்து ஒரு 1/4 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி ஒரு புலாவ் மாதிரி தான் வெஜிடபிள் போட்டு பண்ணியிருந்தேன். நான் ஒரு 20 நிமிஷம் அதை நல்லா நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. கழுவிட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆகணும். மில்லட்ஸ் ஊறுன்னு இது நல்லா ஊறிடும். உங்களுக்கு 20 நிமிஷத்துலேயே நல்லா ஊறிடும். நல்ல தண்ணி கொதிக்கும் போது போடும்போது நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு ஒரு காலையில் நீங்கள் டிஃபன் ரெசிபிக்கு லஞ்சுக்கும் கொடுத்து விட்றலாம் அழகாக. கூட ஒரு பொடி வீட்டில் இருக்குது 5 வரமிளகா, ஒரு 2 ஸ்பூன் மல்லி, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 10-15 மிளகு இருக்கும் போட்டிருந்தேன். நான் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் பட்டாணி, வெள்ளை பட்டாணி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கேரட் சேர்த்துருந்தேன். வேறு ஏதாவது காய்கறி சேர்த்தனாலும் உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ட்ரையாக தான் நல்லா வறுத்துட்டு வச்சுருந்தேன். நம்ம தண்ணி கொதிக்கும் போது நம்ம அரிசி பருப்பையும் போட்டுட்டு அதில் ஒரு கைப்பிடி கேரட்டு, வெள்ளை பட்டாணி, கொஞ்சம் இஞ்சி நீங்கள் நெய்யில் அந்த வதக்கும் போது போட்டாலும் போட்டுக்கோங்க. நான் அதிலே போட்டிருந்தேன். நல்ல குழைவாக வெந்து வரும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பெருங்காயத்தூள் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் பெருங்காயம் சேர்க்கலை. இஞ்சி பூண்டுலாம் சேர்க்கும்போது நான் இப்போ ஒரு புலாவ் மாதிரி நம்ம பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது. நம்ம ஒரு கைப்பிடி புதினா, ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு 5-6 பல்லு பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை வச்சு இதை வறுத்ததையும் நல்லா ஆறவும் பொடிச்சு வச்சுட்டு நம்ம எண்ணெய் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயில் நான் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம், பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, தக்காளி எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கவுமே போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி அவ்வளோ மணமாக இருந்துச்சு. வேறு மசால் பொடி எதுவுமே போடலை. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. வேறு மல்லிப்பொடி, மிளகாப்பொடி எதுவுமே போடலை. இந்த இதுலேயே நம்மளுக்கு தேவைக்கு காரம், இஞ்சி, பூண்டு எல்லாமே இருக்குது. ஒரு 4 விசில் அதை வேக வச்சுருந்தேன். அது நல்ல குழைவாக வந்துருந்துச்சு. குழைஞ்சாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு அந்த சாதம் சாப்பிடும்போது அவ்வளோ அழகாக அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபன் ரெசிபிக்கு கொடுத்து விடுங்க. குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தி, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப பிடிக்கவே இல்லை. நல்லா வந்துட்டு அதை அப்படியே நான் மசாலோடு சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு ஸ்பூன் நெய் குழந்தைங்களுக்காண்டி ஊற்றியிருந்தேன். நான் உங்களுக்கு டயட்டில் இருக்கீங்கன்னா நெய் தேவையே இல்லை. அந்த 2 ஸ்பூன் நல்லெண்ணெயிலே போதும். நம்மளுக்கு குழைவாக இருக்கும்போது ஹெல்த்தியான வரகரிசி நம்மளுக்கு வெஜிடபிள் போட்டு பண்ணும்போது நல்லது. குழந்தைங்களுக்கு தேவைன்னா நெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் வச்சுட்டேன். வாயில் நம்மளுக்கு வெள்ளைப்பூடு அந்த எல்லாமே இஞ்சி எல்லாம் கடிபடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கூட ஊறுகாய் இருந்துச்சு. வேறு சைட் டிஷ் உங்களுக்கு வேறு வத்தல் எதுவும் தேவைன்னாலும் வச்சுக்கோங்க. நான் முருங்கை கீரையில் கொஞ்சம் வத்தல் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் ஹைப் பண்ணுங்கள். ஹெல்த்தி